வணக்கம் டு வெல்கம் டு ஆல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல ட்ரிம் கமாண்ட் AutoCADல ட்ரிம் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் இந்த டிராயிங்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டிராயிங்கை எடுத்துக்க. இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஆர்க்குக்கு பதிலாக தான் நம்ம இங்கே ட்ரிம் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் எப்படி ட்ரா பண்றேன்னா, ஒரு சர்க்கிள் 2 சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரிம் பண்றேன். அதுக்கு முன்னாடி ட்ரிம்மை பத்தி ஒரு ஷார்ட்கட்டா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேங்களா, சர்க்கிள் சி கொடுத்து என்டர், ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கும். இங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டு நான் வெளியில கொண்டு விட்டு வரேன். ஓகேங்களா, எவ்வளோ இது வேணுமோ ரேடியஸ் வேணுமோ கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்க்கிள் எனக்கு 2ஆ பிரிக்கணும். வெர்டிகலாகவும் பிரிக்கிற மாதிரி வேணும்னாலும் சரி, ஹரிசான்ல பிரிக்கிற மாதிரி வேணும்னாலும் சரி. ஓகேங்களா, நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இடையில எதுவாக கிராசிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது 2ஆ கட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக தான் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்றோம். இப்போ நான் வந்து இடையில ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நான் ஹரிசான்ல ஒரு லைன் வரைகிறேன். ஹரிசான்ல ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்டர். இப்போ எனக்கு மேல உள்ள சர்க்கிள் தேவையில்லை, கீழே உள்ள மட்டும் தான் தேவைப்படுது. ஓகேங்களா, அப்ப TR கொடுத்து டபுள் என்டர். மேல உள்ள தேவையில்லைன்னா மேல உள்ள மட்டும் கிளிக் பண்ணிட்டு என்டர், அவ்வளவுதான். இதுதான் ட்ரிம் கமாண்ட். இப்படி யூஸ் பண்ணி தான் இந்த டிராயிங்கை நம்ம ட்ரா பண்ண போறோம். ஓகே, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த டிராயிங்கை ட்ரா பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் 15 இருக்கும். ஓகேங்களா, 15. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் 27. இப்போ சி கொடுத்து சர்க்கிள். ஓகேங்களா, சர்க்கிளுக்கு சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் பார் சர்க்கிள் கேட்கும். இப்போ நான் வந்து இந்த இங்கே கிளிக் பண்றேன். இல்லை, இந்த ஸ்கிரீன்ல இங்கே வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டு வெளியில கொண்டு போறேன். ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 கொடுத்து என்டர். ஓகேங்களா, வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் 27, சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் பார் சர்க்கிள் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு வெளியில கொண்டு வரேன். வெளியில கொண்டு வந்தோம்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், அப்போ 27 கொடுத்து என்டர். வந்துருச்சுங்களா? இப்போ எனக்கு ரைட் சைடில் உள்ள ஆஃப் சர்க்கிள் எனக்கு தேவையில்லை, லெஃப்ட் சைடில் உள்ள ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் தேவைப்படுது. அப்போ இடையில கிராசிங்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். எல் கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டா கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு இந்த சைடு தேவையில்லை. இப்போதான் நம்ம ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். கமாண்ட் பார்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதான் கமாண்ட் பார். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஆர் கொடுத்து டபுள் என்டர். ஓகேங்களா, ட்ரிம் கேட்கும். 2 என்ட்ரு கொடுக்கணும். இப்போ இந்த சைடு தேவையில்லை, இந்த சைடு தேவையில்லை. அதே மாதிரி இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. இதை கிளிக் பண்ணிட்டு என்டர், அவ்வளவுதான். இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் தேவைப்படுச்சு, நம்ம ரைட் சைடில் உள்ள கட் பண்ணி எடுத்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் தேவைப்படுது, லெஃப்ட் சைடில் உள்ள கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சர்க்கிள் சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் பார் சர்க்கிள் கேட்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். அப்போ டயா வந்து 12. ஓகேங்களா, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்து என்டர், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே தேவைப்படுது, சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் பார் சர்க்கிள் கேட்கும். இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் வந்து 6 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர். ஓகேங்களா, இப்போ இது வந்து நான் ட்ரிம் பண்ண போகிறேன். TR கொடுத்து டபுள் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு நம்மளுக்கு தேவையில்லை, இந்த சைடு நம்மளுக்கு தேவையில்லை, கொடுத்துட்டு என்டர், அவ்வளோதான். இப்போ இந்த லைனையும் கிளிக் பண்ணிட்டு நான் கீபோர்ட்ல டெலிட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். வந்துருச்சுங்களா? புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் ட்ரா பண்ண போறோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வரையணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இது ட்ரிம் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 75. ஓகேங்களா, இப்போ லைன் எடுத்துக்கேன். எல் கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். அப்போ இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்து லென்த் ஓகேங்களா 75 நெக்ஸ்ட் பாயிண்ட் என்டர் கொடுக்குறேன். அடுத்து மொத்தம் வந்து 20. அப்ப நம்ம பாதியில இருந்து எடுத்தனால 20ல பாதி வந்து 10 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு போறேன். ஓகேங்களா, இந்த சைடு வர்றேன். அப்ப இதோட லென்த் நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா இதை கண்டுபிடிக்க தேவையில்லை, கண்டுபிடிக்கலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப என்னன்னா ஷார்ட்கட் இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்ப TR கொடுத்து டபுள் என்டர். இப்ப இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணிட்டு என்டர், அவ்வளவுதான். இல்ல அதே மாதிரி கீழே தேவைப்படுது. எல் கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். இங்க வச்சு கிளிக் பண்ணிட்டு கீழே கொண்டு வரேன். 10 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு வர்றேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்க வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ TR கொடுத்து டபுள் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லைனையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இப்போ இந்த லைனை வந்து டெலிட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி தான் நம்ம ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்து வந்து சர்க்கிள் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். அந்த வீடியோல பார்த்து இந்த சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்படிதான் ஒரு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டிராயிங்கை டிரா பண்றது. ஓகேங்களா, ட்ரிம்மோட கான்செப்ட் என்னன்னா
இப்போ ஒரு லென்த் வந்து ஒரு 100 mm இருக்கலாம். அதில் வந்து எனக்கு பர்டிகுலராக ஒரு 80 தான் தேவைப்படுது. அப்போ 20 தேவையில்லை. அந்த 20யை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது தான் ட்ரிம் கமாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 mm ஓகேங்களா, 100 கொடுத்துட்டு என்டர். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் வரைகிறேன். இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சிட்டு என்டர். இப்போ TR கொடுத்து டபுள் என்டர் கொடுத்துட்டு இந்த சைடு நான் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். 20யை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 80யை மட்டும் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகேங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாம. ஓகேங்களா, ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கமெண்ட் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஷார்ட் டைமில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகேங்களா, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே மீதியாக இதில் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, அவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா, பார்க்குறதுனால. ஓகேங்களா, ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா என்னை காண்டாக்ட் பண்ணி, ஓகேங்களா, கீழே நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், காண்டாக்ட் பண்ணி டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நம்ம சேனலை. ஓகே, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேங்களா.